Hi students, now we are going to solve MCQ number 15. An ideal refrigerator has a freezer at a temperature of minus 12 degrees Celsius. The coefficient of performance of the engine is 5. The temperature of the air to which the heat is ejected is to be determined. இப்போ நம்ம நார்மல் கார்னாட் இன்ஜின் படிச்சிருக்கோம்ப்பா. கார்னாட் இன்ஜின் in general heat engine takes Q1 joule of heat from the source and rejects Q2 joule of heat to the sink. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ரிவர்சிபிள் கார்னாட் இன்ஜின், ரெஃப்ரிஜரேட்டர்ங்கிறது ஒரு ரிவர்சிபிள் கார்னாட் இன்ஜின். புரியுதா? அதாவது ரெஃப்ரிஜரேட்டருக்கு உள்ள இருக்கிற கண்டென்ட் இருக்கு இல்லையா, ஃபுட் மெட்டீரியல்ஸ், அதுல இருந்து ஹீட்டை எடுத்து ஹை டெம்பரேச்சர் சோர்ஸுக்கு வெளியில கொடுக்குறோம். அப்போ ஃப்ரம் த சிங்க் ஹீட் இஸ் டேக்கன் அண்ட் ரிஜெக்டட் டு த சோர்ஸ். அப்போ ஃப்ரிட்ஜுக்கு சுத்தி இருக்கிற ஏர் தான் இந்த இடத்துல சோர்ஸ் அட் ஹையர் டெம்பரேச்சர். அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஹையர் டெம்பரேச்சர் சோர்ஸ்னா யாரு? இங்க ஏர். ஓகே, இந்த சிங்க்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர், லோயர் டெம்பரேச்சர் எவ்வளவு? -12 டிகிரி செல்சியஸ். இதை கெல்வின்ல நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இது என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து லோயர் டெம்பரேச்சர் TL, ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு T2 ன்னு கூட நீங்க யூஸ் பண்ணலாம். சில காம்படிட்டிவ் டெக்ஸ்ட் புக்ஸ்ல T2 ன்னு கொடுத்திருப்பாங்க. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு சிங்க் டெம்பரேச்சர். ஓகேவா? த டெம்பரேச்சர் ஆஃப் த சிங்க். அப்போ இது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? லோயர் டெம்பரேச்சர் -12 டிகிரி செல்சியஸ். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு -12 பிளஸ் 273 நம்ம ஆட் பண்ணோம்னா இது கெல்வின்ல வந்துரும். -12 ஓட 273 ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வரும் பாருங்க. அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு 262. ஓகே, சோ 261 வருது. அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு 261 கெல்வின். 12 டிகிரி -12 டிகிரி செல்சியஸ் ஆல்சோ இஸ் ஈக்குவல் டு 261 கெல்வின் போட்டோம். அடுத்து வந்து டெம்பரேச்சர், ஹையர் டெம்பரேச்சர் T high is equal to T1. அப்போ this is equal to source temperature. source உடைய temperature, high temperature. இப்போ அதுதான் கேக்குறாங்க, the temperature of the air அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வேற என்ன கொடுத்திருக்காங்க? coefficient of performance of the refrigerator 5 ன்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன சிம்பல் படிச்சிருக்கோம்னா பீட்டா. அப்போ coefficient of performance is equal to beta, that is equal to 5. ரைட்டா? அப்ப நம்ம என்ன ஃபார்முலா இங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க beta is equal to T2 divided by T1 minus T2, or this is equal to T2 க்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? lower temperature TL. அப்ப this is equal to TL divided by T1 க்கு பதிலா TH. அப்ப T high minus T low. இதுதான் இப்ப நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். புரியுதா? அப்போ இந்த ஈக்குவேஷன்ல டினாமினேட்டரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு பீட்டாவை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போறேன். அப்போ TH minus TL is equal to TL, okay, divided by beta. TL divided by beta வந்துரும். அப்போ T high is equal to TL plus TL divided by beta. So this is equal to TL into 1 plus 1 by beta. இதுதான் left hand side TH. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹையர் டெம்பரேச்சர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம TL க்கு பதிலா என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? இங்க TL க்கு பதிலா 261. அப்போ this is equal to 261 multiplied by 1 plus 1 divided by 5. இப்போ 261 into 1 plus 1 by 5. இப்போ LCM எடுத்தோம்னா 5 into 1 5, 5 plus 1 வந்து 6 பா. அப்போ this is equal to 261 multiplied by 6 by 5. So this is equal to 261 multiplied by 6 by 5 வந்து 1.2. ஓகேவா? 261 into 1.2. அப்போ therefore if you multiply that we get this is equal to 313, okay, 0.2 Kelvin. 313.2 Kelvin வருது இல்லையா? இப்போ இது நம்ம டிகிரி செல்சியஸ்ல கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து செல்சியஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்? செல்சியஸ்ல இருந்து கெல்வினுக்கு என்ன செஞ்சோம்? 273 ஆட் பண்ணோம் இல்லையா?
அப்ப கெல்வின் டு செல்சியஸ் வரும்போது என்ன பண்ணணும் 273 சப்ட்ராக்ட் பண்ணணும் ஓகேவா ஆர் இப்போ T high is equal to 313.2 minus 273 இப்போ ஆன்சர் செல்சியஸ்ல வந்துரும் சோ இப்போ பாருங்க இது வந்து 0.2 வரும் அப்போ இது வந்து 0.8 அப்போ இத சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 313.2 minus 273.0 பண்ணும்போது 2 minus 0 0 I mean 2 minus 0 is 2 3 minus 3 is 0 11 minus 7 is 4 அப்போ 40.2 வரணும் அப்போ this is equal to 40.2 degree Celsius இது ஆன்சரா இருக்க முடியும் இல்லையா அப்போ ஆப்ஷன் C ல பாத்தீங்கன்னாக்க 40.2 degree Celsius இருக்கு அப்போ அதான் ரைட்டான ஆன்சர் அப்போ therefore option C is the right answer so இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து பீட்டாங்கிறதுக்கு ஃபார்முலா மூல தெரிஞ்சு வச்சுக்கணும் காம்படிட்டிவ் எக்ஸாம் புக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க வேற சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இப்ப T லோக்கு வந்து T2 T ஹைக்கு T1 யூஸ் பண்றாங்க அப்போ இந்த இதுல ஒன்லி ஃபார்முலா தெரிஞ்சா ஒன்லி சப்ஸ்டிடியூஷன் தான் இதுல ஸ்கில் ஓகேவா ஈஸியா இருந்தது இல்லையா ஐ ஹோப் யூ மஸ்ட் ஹவ் அண்டர்ஸ்டுட் ஃபைன்